கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையாவின் பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதா அதனை குறிவைத்து மாநிலத்தின் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் காய் நகர்த்த தொடங்கி இருக்கின்றனர். முடா திட்டத்தின் கீழ் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு முறைகேடாக நிதி ஒதுக்கப்பட்டதாக அம்மாநில பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. சித்தராமையா பதவி விலக வேண்டி பேரணியும் நடத்தி முடித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் கர்நாடகாவை சேர்ந்த 3 சமூக ஆர்வலர்கள் சித்தராமையா மீது வழக்கு தொடர அனுமதி கேட்டு ஆளுநர் தாவர்சந்த் கெஹ்லாட்டுக்கு மனு அனுப்பினர். இதற்கு விளக்கமளிக்க கோரி ஆளுநர் கெஹ்லாட் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு சம்மன் அனுப்பினார். உடனடியாக கூடிய அமைச்சரவை சம்மனை திரும்ப பெற ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கியது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அமைச்சரவையின் முடிவுக்கு எதிராக ஆளுநர் செயல்பட முடியாது என்பதால் கெஹ்லாட் பின்வாங்குவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அமைச்சரவைக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக ஊழல் புகாரில் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி அளித்தார் ஆளுநர் கெஹ்லாட். இதனால் சித்தராமையாவின் அரசு அதிர்ச்சிக்குள்ளானது. ஆளுநரின் முடிவுக்கு எதிராக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் சித்தராமையா வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கை ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அதுவரை இது தொடர்பான வழக்குகளில் விசாரணை நடத்த வேண்டாம் என சிறப்பு நீதிமன்றங்களுக்கும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆளுநரின் முடிவுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தார் சித்தராமையாவின் பதவி தப்பிக்கும். இல்லை என்றால் சித்தராமையா மீது விசாரணை அமைப்புகள் வழக்கு தொடர வழிவகுக்கும். இதனால் இந்த சூழலை எப்படி எதிர்கொள்வது என டெல்லியில் வெள்ளிக்கிழமையன்று முக்கியமான ஒரு மீட்டிங் நடந்திருக்கிறது. காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், கர்நாடக மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர் ரந்தீப் சுர்ஜிவாலா, முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டனர். மீட்டிங்கின் போது சித்தராமையாவுக்கு எதிராக பாஜக மற்றும் மதச்சார்பற்ற ஜனதாதளின் பிரச்சாரத்தை எதிர்கொள்வது பற்றி விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதே நேரம் சித்தராமையாவை ஆதரிக்க காங்கிரஸ் தலைமை முடிவு செய்துள்ளது. ஆனால் ஒருவேளை சித்தராமையா பதவி விலக நேரிட்டால் யாரை முதலமைச்சராக்குவது என்கிற கேள்வி எழுகிறது. அந்த இடத்திற்கு DK சிவக்குமார் குறிவைத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் முதலமைச்சர் தேர்வு விவகாரத்தில் சித்தராமையாவின் முடிவையும் கவனத்தில் கொள்ள காங்கிரஸ் தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சித்தராமையா ஆதரவாளர்கள் DK சிவக்குமார் தவிர மற்றவர்கள் முதலமைச்சர் பதவிக்கு வர ஆதரவு தெரிவிப்பதால் முதலமைச்சர் பதவி DK சிவக்குமாருக்கு கிடைக்குமா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் கர்நாடக மாநில உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா டெல்லியில் பொதுச் செயலாளர் KC வேணுகோபாலை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பு தொடர்பான தகவல்கள் வெளிவரவில்லை என்றாலும் பரமேஸ்வரா முதலமைச்சர் பதவிக்கு காய் நகர்த்தி இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது. அவர் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் காங்கிரஸ் கட்சியும் பரமேஸ்வரா மீது கரிசனம் காட்டுவதாக தெரிகிறது. இன்னொரு பக்கம் வால்மீகி முறைகேட்டை சரிகட்ட வால்மீகி சமூகத்தைச் சேர்ந்த அமைச்சர் சதீஷ் ஜர்கிகோலியும் முதலமைச்சர் பதவிக்கான பரிசீலனை பட்டியலில் இருப்பதாக கூறப்படுகிறது. சித்தராமையா பதவி விலகலை தடுக்க காங்கிரஸ் பல அரசியல் நகர்வுகளையும் முன்னெடுத்துள்ளது. கர்நாடகா அமைச்சரவை கூடி NDA கூட்டணியில் இருக்கும் முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி உட்பட 4 முக்கிய தலைவர்களுக்கு எதிரான ஊழல் வழக்கில் உடனடி நடவடிக்கை எடுக்க ஆளுநரை வலியுறுத்தி இருக்கிறது. இதனால் குமாரசாமி மற்றும் முன்னாள் பாஜக அமைச்சர்களான சசிகலா ஜோலி, முருகேஷ் நிராணி மற்றும் ஜனார்தன் ரெட்டி ஆகியோருக்கு எதிரான புகாரில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஆளுநருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் சித்தராமையாவுக்கு குடைச்சல் கொடுத்து வரும் பாஜக மற்றும் மதச்சார்பற்ற ஜனதா தளத்தை கட்டுப்படுத்த முடியும் என காங்கிரஸ் கட்சி நினைக்கிறது.